ஹலோ கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஏன் இந்த ஒரு வீடியோவில் 2 இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம். பட் ஆனால் அந்த விஷயம் வந்து ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிற விஷயங்களை நான் ஒரு வீடியோவில் வந்து சொன்னேன்னா, அந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த வீடியோவே அவ்வளோவா சரியாக வராது. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு வீடியோவில் 2 இன்ஃபர்மேஷனாக சொல்லலான்னு இருக்கு. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 in 1 வீடியோ. அதாவது ஒரு வீடியோவில் 2 இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த 2 இன்ஃபர்மேஷனும் ஒரே டாபிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பிளான்டட் அக்வேரியமில் ஒரு 2 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த 2 விஷயங்களும் பிளான்டட் அக்வேரியம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற 2 விஷயங்கள், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எது ரிலேட்டடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிளான்டட் அக்வேரியம் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எந்த மாதிரி பிளான்டட் அக்வேரியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீப்பாக நம்ம சில பிளான்டட் அக்வேரியம் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலாக ஒரு 30 ருபீஸ் பிளான்ஸு, கொஞ்சம் 100 ருபீ பிளான்ஸு, கொஞ்சம் விலை காஸ்ட் கம்மியாக இருக்க பிளான்ஸ், அதுக்கப்புறம் லைட் வந்து நோ CO2, லைட்னிங் கம்மியாக இருக்க பிளான்ஸ், அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு ஒரு பிளான்டட் அக்வேரியம் வைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிளான்டட் அக்வேரியம்க்கு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பிளான்டட் அக்வேரியம் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகேங்களா? அதாவது 40,000 50,000 கொடுத்து அந்த மாதிரி பிளான்டட் அக்வேரியம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அந்த டேங்க்கில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் நார்மலாக பட்ஜெட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக பிளான்டட் அக்வேரியம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் பிளான்டட் அக்வேரியமில் ஸ்னெயில் வச்சுருக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னு ப்ரூஃபோடு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து நீங்கள் பிளான்டட் அக்வேரியம் வைக்க போகிறீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் சாயில். ஓகேங்களா? சூப்பரான சாயிலு, சீப் அண்ட் பெஸ்ட் சாயிலு. நான் அந்த சாயிலையும் இந்த வீடியோவில் 2ஆவதாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற 2 இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்னெயில். ஓகேங்களா? ஸ்னெயில் ஏன் உங்கள் பிளான்டட் அக்வேரியமில் வைக்கக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில் வச்சுருந்தா அதுக்கு வந்து பசிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபுட்டு போடலைன்னா அது நீங்கள் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா டேங்க்கில், அந்த பிளான்ஸை போய் அது கடித்து சாப்பிடும். ரெண்டாவது வந்து அதை நான் சொல்கிறதோட நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்னெயில் வந்து அந்த பிளான்ட்ஸ் அடியில் வரைக்கும் போய் அந்த பிளான்ட்ஸையே வெளியே ரிமூவ் பண்ணிடுச்சு, அது உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. இந்த மாதிரி ஸ்னெயில் வந்து நிறைய தடவை என் டேங்க்கில் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு, லீஃப் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கடித்து வச்சு கொஞ்சம் பிளான்டட் அக்வேரியமே ஒரு மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கடிச்சு இருக்குது. இது மட்டும் ஸ்னெயில் மட்டும் கிடைக்கல, ஒரு சில ஃபிஷ்ஷஸும் கடிச்சிது. ஃபிஷ்ஷஸ் கடித்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஃபிஷ்ஷஸ் அப்படி ஒன்றும் கடித்து இம்பேக்ட் ஆகலை. ஸ்னெயில் ஆனால் ஸ்டெம்மே கடித்து பிளான்ட்டே கீழே வளைஞ்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதனால் நீங்கள் பிளான்டட் அக்வேரியம் நீங்கள் ஏதாவது வைக்கலான்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்னெயில் வாங்காதீங்க. நீங்கள் உங்களோட டேங்க்கில் வந்து ஒரு பிளான்ட் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்னெயில் கூட உங்களோட டேங்க்கில் வைக்காதீங்க. கைஸ், இப்போது ஸ்னெயிலில் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்னெயில் வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆகிற ஒரு ஆம்ஃபிபியன் ஓகேங்களா. அது வந்து நம்ம டேங்க்கில் வந்து ஒரு 2 வச்சுருந்தாலே போதும். பல ஸ்னெயில் உங்கள் டேங்க்கில் இருக்கும். அது வந்து எப்படின்னா சீக்கிரமாக ப்ரீட் ஆகி எக்கு போட்டு டேங்க்கில் வந்து நிறைய ஸ்னெயில் இருந்துச்சுன்னா, அதுவும் ஒரு பிளான்டட் அக்வேரியமில் நிறைய ஸ்னெயில் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு மோசமாக இருக்கும் பிளான்டட் அக்வேரியம். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தூக்கி போடுற அந்த மாதிரி நிலமெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு சில பேர் விரும்ப மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான்டட் அக்வேரியம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்னெயில் வாங்காமல் இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் எப்படி எதனால் சொல்கிறேன்னா, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. எனக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் பிளான்டட் அக்வேரியம் வைக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு பிளான்ட்ஸ் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த ஒரு பிளான்ட்டை நீங்கள் காப்பாற்றணுன்னா நீங்கள் ஸ்னெயில் உங்கள் டேங்க்கில் வச்சு வளர்க்காதீங்க. அதுவும் பிளான்டட் அக்வேரியமில் வச்சு வளர்க்காதீங்க. உங்களுக்கு ஸ்னெயில் வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் ஸ்னெயில் வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டேங்க்கில் வந்து ஸ்னெயில் விட்டு வளர்க்கலாம், அது பிளான்ட்ஸ் இல்லாத டேங்க்கில் ஓகேங்களா. அந்த ஸ்னெயிலுக்கு வந்து நீங்கள் நார்மல் நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு போடலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெஜிடபிளில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பெஸ்ட்டு. ஈஸியாகவும் அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக நம்ம டேங்க்கில் போட்டு ஸ்னெயிலை சாப்பிட வச்சிடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்னெயில் வளர்க்குறதா இருந்தால் குக்கும்பர் போடுங்க, நார்மல் ஃபிஷ் ஃபுட் போடுங்க, இது போட்டாலும் சாப்பிடும் ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்னெயிலை பற்றி இவ்வளோ தான் ஓகேங்களா. கைஸ் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லைனா சாயில் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அந்த சாயில் நம்ம சாயில்னே சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். நான் அதோட வீடியோவும் இதில் நான் காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க இப்போது. அதாவது என்னென்னா இந்த சாயில் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து 1 kg ஒரு 20 rupees அது போல் தான் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் அப்படி ஏதாவது பிளான்டட் அக்வேரியம் நீங்கள் சீப்பாக வைக்கிறதா இருந்தால் இந்த சாயில் மட்டுமே போட்டு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த சப்ஸ்ட்ரேட்டும் போடலாம், இந்த சாயிலும் போடலாம் ஓகேங்களா. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட சப்ஸ்ட்ரேட் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இல்லை. ஆனாலும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இந்த சாயிலில் வந்து நம்ம வந்து பிளான்ட்டை பிளான் பண்ணோன்னா நல்லாவே ரூட்டெல்லாம் வளருது. இதில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து இந்த சாயிலில் தான் நிறைய பிளான்ட் வளர்த்துருந்தேன். நல்லாவே சூப்பராக க்ரோத்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸுக்கு தான் இந்த சாயில் சூட்டும். ஒரு சில மீன்ஸ் நீங்கள் வந்து சீப்பாக வாங்குகிற பிளான்ட்ஸுக்கு வந்து இந்த சாயில் வந்து நல்லாவே சூட் ஆகும். ஒரு சில பிளான்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் மட்டும் இருந்தால் தான் வளரும். அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ண அவசியம் இல்லை, யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. யூஸ் பண்ணோன்னா அது வளராது, க்ரோத்து கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சாயிலில் போட்டு வளர்க்குற பிளான்ட்ஸுன்னு நிறைய இருக்கும். அதாவது அந்த சாயில் சப்ஸ்ட்ரேட்டில் மட்டுமே போட்டு வளர்க்குறத விட இதில் போட்டு வளர்க்குறது நிறைய பிளான்ட்ஸ் உங்களுக்கு சீப்பஸ்ட் பிளான்ட் நிறைய அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த சாயில் வந்து பிளான் பண்ணி வளர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இந்த சாயில் வந்து பேஸில் வச்சுட்டு மேலே சப்ஸ்ட்ரேட் கூட போடலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டு இந்த சாயிலையும் ஒன்றா கூட யூஸ் பண்ணலாம், இல்லை சப்ஸ்ட்ரேட் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த சாயில் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான சாயில், ஆனால் ரொம்ப ஒரு ஒர்த்தான சாயில் ஓகேங்களா. இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா. கைஸ் இப்போ அந்த 2 இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க படித்து பார்த்து பயனடைவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் வீடியோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற லிங்கை டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-in-1 வீடியோஸ் நான் அடிக்கடி நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். இது ஒரு சீரீஸாகவே நான் போடலான்னு இருக்கேன். இது உண்மையிலே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பி ஸ்ட்ராங், பி டிஃபரண்ட், பி யூ. தேங்க்யூ.